श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणान्नवं यतीन्द्रप्रवणं वन्देरं वजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीसडगोपवाग्भयं सगस्ससागोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதி நாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்த அதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 7ஆம் பதிகம் 5ஆம் பாசுரம். விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சங்கு சக்கரம் பிரதி விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே விட்டு இலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சங்கு சக்கரம் பரிதி விட்டிலங்கு முடி அம்மான் மதுசூதனன் தனக்கே. எம்பெருமான் ஒளிபொருந்தியவனாக மாறிய நிலையை அவனுடைய ஒவ்வொரு அவயங்களும் எப்படி இருந்தன ஆழ்வாருக்கு என்பதை இந்த பாசுரத்தின் மூலம் சேதனர்களான நமக்கு உணர்த்துகின்றார். விஷ்ணுவாக பறந்து விளங்கும் திருமுடியை கொண்ட சுவாமியாகிய மதுசூதனனுக்கு திருவடிகள், திருக்கண்கள், திருக்கரங்கள் ஆகியவை எவ்விதமான தடையும் இன்றி சிவந்து ஒளிர்கின்ற தாமரை மலர் போன்று உள்ளன என்கின்றார். அவனுடைய திருமேனி எப்படிப்பட்டதாம்? அவனுடைய அழகான திருமேனி பறந்து காணப்படும் நீள ஒளி வீசும் மலை போன்று உள்ளது. கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு. அழகான சங்கு, எந்த விதமான களங்கமும் இல்லாத சந்திரன் போன்று உள்ளது. சக்கரம் எப்படிப்பட்டதாம்? சக்கரமானது ஒளிர்கின்ற சூரியன் போன்றுள்ளது. ஆளவந்தாரின் சிஷ்யராகிய திருமலையாண்டானிடம் எம்பெருமான் திருவாய்மொழியின் ஆழ்வொருளை கேட்ட வழிந்தபடி இருந்தார் என்பதாக வரலாறு. ஒவ்வொரு பாசுரத்திற்கும் விளக்கம் கூறிய பின்னர் எம்பெருமானார் வேறு பொருள் இருக்கலாம் அல்லவோ என்பாராம். இதற்கு திருமலையாண்டான், நீவிர் உரைப்பது திரிசங்கிற்காக விஸ்வாமித்திரன் உருவாக்கிய புதிய சொர்க்கம் போன்று புதியதான ஒரு பொருளாக உள்ளது. இவ்விதம் ஆளவந்தார் பொருளுரைக்க நான் கேட்டதில்லை என்றாராம் திருமலையாண்டான். ஆனால் இந்த பாசுரத்திற்கு விளக்கம் உரைத்த பின்னர் எம்பெருமானார் மௌனமாயிருந்தார். அவ்வாறு மௌனமாயிருக்க திருமலையாண்டான் வேறு பொருள் தோன்றவில்லையோ என்று வினவ எம்பெருமானார்
விடை அருளினாராம். இந்த பாசுரம் மூலம் சர்வேஸ்வரன் தனது திருமேனியின் அழகை காண்பித்து தனக்காக என்னை ஆக்கிக் கொண்டான் என்று ஆழ்வார் கூறுவதாக ஆளவந்தார் உரைக்கிறார் என்கின்றார். விட்டிலங்கு செஞ்சோதி, விட்டு என்றால் மலர்ந்து அல்லது பறந்து என்று பொருள்படும். தான் தோற்றுப்போய் விழுந்த திருவடிகள், விழுந்த தன்னை தூக்கி விடும் திருக்கரங்கள், எழுந்து நின்று தன்னை குளிர நோக்கும் திருக்கண்கள் ஆகிய மூன்றும் எப்படி இருந்தனவாம்? மதகு திருந்தவுடன் பாயும் வெள்ளம் போன்றும் சிவந்த ஒளி வீசும் தாமரை போன்றும் காணப்பட்டன என்று ஆழ்வார் இங்கே அனுபவிக்கின்றார். ராமன் தன்னுடைய திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட பிரகாசத்தால் தண்டகாரண்யத்தே விளங்கும்படி செய்தான் என்று கூறுவதற்கேற்றபடியான திருமேனி அழகு, தம்மை அணைத்து கொண்டபோது குளிர்ந்துள்ளது போன்ற திருமேனி எங்கும் பறந்து நிற்கும் சந்திரனுடைய ஒளி போன்று பாஞ்சசன்யம் என்று சங்கு உள்ளது. சக்கரம் பரிதி, கோடி சூரியன்களின் ஒளிக்கு ஏற்றபடி உள்ள சுதர்சன சக்கரத்தின் ஒளி இவை அனைத்தையும் மூடுவது போன்றுள்ள திருமுடி சர்வேஸ்வரனாக உள்ளதால் அனைவரையும் காப்பாற்ற வேண்டியவனாய் உள்ள போதிலும் தனது அடியார்களுடைய விரோதிகளை அழிக்கும் தன்மை நிறைந்தவன் எம்பெருமான் என்பதாக இப்பாசுரத்திலே ஆழ்வார் நம்போன்ற சேதனர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். இப்பாசுரத்தில் எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயங்களின் அழகு பற்றி, நிலை பற்றி ஆழ்வார் தாம் அனுபவித்ததை, அவனுடைய திவ்யாயுதங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது என்று தான் அனுபவித்ததை நம்போன்ற சேதனர்களுக்கு உரைக்கின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காலத்தை செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.